ஏன் நன்றி சொல்லணும்? 4வது காரணம் சொல்கிறேன் பாருங்கள். நன்றி சொல்வது முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், லூக்கா 17வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால், அங்கே 10 தொழு நோயாளிகள், 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். 10 குஷ்டரோகிகள் வந்து, இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்களை ஆசாரியனிடத்தில் காண்பியுங்கள். அந்த நாட்களில் சுத்தமாகிட்டா, குஷ்டரோக வியாதியிலிருந்து சுகமாகிட்டா ஆசாரியன்ற போய் காண்பிப்பது வழக்கம். நான் சுகமாகிட்டேன், இனிமேல் நான் ஊருக்குள்ளே வந்து வாழ்கிறதுக்கு அனுமதி கொடுங்கணுன்னா ஆசாரியன் அந்த சுத்திகரிப்பின் முறைமைகளை, சில காரியங்களை செய்து அவரை அனுப்பி வைப்பார். இது வழக்கம். அதனால் அவர்களை போய் காண்பிக்க சொல்லுகிறார். ஆனால் இன்னும் சுகமாகலை பாருங்கள். சுகமானால் தான் ஆசாரிய இடத்துல போகணும். ஆனால் இயேசு சொல்கிறார், போய் காண்பிங்கன்றார். இவங்க 10 பேரும் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போகிறார்கள். போகிற வழியிலேயே 10 பேரும் சுகமடைந்து விட்டார்கள். சுகம் நடந்துருச்சு பாருங்கள். நிறைய நேரத்தில் இப்படி தான் ஆண்டவர் இடத்துல வருகிற அநேகருக்கு சுகம் உண்டாகி விடுகிறது. 10 பேர் வந்தாங்க. 10 பேருக்கும் குஷ்டரோகம், யாருமே குணமாக்க முடியாத வியாதி. எல்லாரும் ஒதுக்கி வைத்தார்கள். வியாதி சுகமாயிடுச்சு. இந்த 10 பேரில் ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுறாரு? திரும்ப இயேசுவின் இடத்துல வருகிறார். 15வது வசனம், லூக்கா 17 15வது வசனத்தை பாருங்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, சுகமாயிட்டு அதை பார்க்குறான் பாருங்கள், சந்தோஷம் அவனுக்கு தாங்கலை. கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். சுகமாயிட்டான், அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை பாருங்கள். வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். எவ்வளோ நல்ல தேவன் அப்படின்னு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். நன்றி சொல்லுகிறான். என்னை சுகமாக்குனதுக்கு நன்றி இயேசுவே அப்படின்னு நன்றி சொல்லுகிறான். அவன் ஒரு சமாரியனாக இருந்தான்னு மெனக்கிட்டு லூக்கா எழுதுகிறாரு. லூக்கா ஒரு டாக்டர் பாருங்கள். ஏன் இதை மெனக்கிட்டு எழுதுகிறாரு பாருங்கள். ஏற்கனவே தேவனை நம்பிக்கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலருக்குள்ளே அந்த 9 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி மெனக்கிட்டு எழுதுகிறார். அப்போ இயேசு சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். என்ன சொல்கிறாரு? நிறைய நேரத்தில் பாருங்கள், சபைக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு நன்றி சொல்ல நிறைய பேர் வாய் வரமாட்டேங்குது. எவ்வளோ நன்மை அனுபவிச்சாச்சு, ஆனால் நன்றி சொல்ல மட்டும் வரமாட்டேங்குது. ஆனால் ஏன் சொல்கிறாரு? நம்பாத அந்நியன் ஒருவன் வந்து நன்றி சொல்ல வந்திருக்கிறான். அந்த 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதோட நிறுத்தலை பாருங்கள். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தமிழில் ரட்சித்தது என்று வருகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் அந்த வசனத்தை. இயேசு சொல்லுகிறார், then Jesus said to the healed man lying at his feet, arise and go. It was your faith that brought you salvation and made you whole. என்ன சொல்கிறாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அது உன்னை முழுமையாக்கியது. நீ நன்றி செலுத்த வந்த பத்தியா, அங்கே தான் நீ முழுமை அடைந்தாய். நன்றி செலுத்தாதவங்க சுகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் தேவனை மகிமைப்படுத்தி முழுமை அடைகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள்? நன்றி செலுத்தும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனிடத்தில் இன்னும் கொஞ்சம் கிட்டி சேர்கிறோம். நன்றி செலுத்துகிற எல்லாரும் தேவனோடு நெருக்கமாகிறார்கள். அங்கே தான் இயேசு சொல்கிறாரு, தட் ஃபெய்த் மேட் யூ ஹோல். விசுவாசம், நன்றி சொல்ல வந்த பற்றிய அந்த விசுவாசம் உன்னை முழுமையாக்கியது. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல 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 அவர் தந்த சுகத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவரோடு நெருக்கமாயிடுறீங்க. அதுதான் முழுமையான ஆசீர்வாதம் நான் சொல்கிறேன். வெறும் ஒரு நன்மையை பெறுறது, ஒரு சுகத்தை பெறுறது, ஒரு பணத்தை பெறுறது, ஒரு பொருளாதாரத்தில் நல்லாகிறது, ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறது, இது மட்டும் கிடையாது. இதெல்லாம் கொடுக்கிறவரோடு நெருக்கமாவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அதனால தான் சொல்லுகிறேன், நன்றி செலுத்துவது உங்களை முழுமையான ஆசீர்வாதத்தை பெற வழிவகுக்கிறது. ஆகவே நன்றி சொல்லுங்கள், தேவனோடு நெருங்குங்கள், நீங்கள் இன்னும் நன்றாக வாழ்வீர்கள். ஆமென். God bless you.